ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்திய வர்சஸ் நியூசிலாந்து எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த இறுதிப் போட்டி 9ஆம் தேதி நடைபெற போகிறது. ஸோ நியூசிலாந்து தான் வரப்போகிறாங்க, இந்தியா கிட்ட மோத போகிறாங்க. ஸோ இந்திய அணி அவங்க கிட்ட பழி தீர்க்க போகிறாங்கன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பழி தீர்க்க போகிறாங்க அப்படின்னா, 2021 சீசனில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றிய நியூசிலாந்து அணிக்கிட்ட. ஸோ இந்திய அணியின் எவ்வளவோ நினைச்சாலுமே அந்த வழி மறக்காது. ஸோ அந்த வழியை தீர்க்க இப்போ ஒரு வாய்ப்பு இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் எப்படி இந்திய அணி அசிங்கப்பட்டாங்களோ அதை மீண்டும் கொண்டு கோப்பையை தட்டி தூக்க ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கியிருக்காரு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள். ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்திய அணி, கோப்பையை தட்டி தூக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அணியை வீழ்த்துவதற்கு இந்திய அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யார் யாரை கொண்டு போகிறார் ரோஹித் சர்மா, என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கேப்டன்சியில் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 சீசனாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இறுதிப் போட்டியில் அவருடைய கம்பேக் இன்னிங்ஸ் கண்டிப்பாக இந்திய அணிக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் கம்பேக் பண்ணி வரணும். விராட் கோலி அவர்கள் சொல்லவே தேவையில்ல, செம்ம பர்ஃபார்மன்ஸில் இருக்கார். ஸோ அவருடைய ஆட்டம் என்னதான் மற்ற போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலுமே இறுதிப் போட்டியில் கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு முக்கிய வாய்ந்ததாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கோலி அவர்கள் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதே தான் பிளேயிங் 11 இருக்க போகுது. நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்றதுனால உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ மேபி ஒரு மாற்றங்கள் அப்படின்னா ரிஷப் பண்ட் அவர்கள் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ செமிஃபைனலில் எப்படி இந்திய அணி போனாங்களா பிளேயிங் 11, அதே பிளேயிங் 11 தான் இந்த போட்டிக்கு போகிறாங்க. எந்த மாற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. மேபி ரிஷப் பண்ட் அவர்கள் உள்ளே வந்தால் வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்திய அணியில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ்லேயே நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தினாங்க. அதுவும் இதே லைனப்பை வச்சு தான் வீழ்த்தினாங்க. ஸோ அவங்க எதில் வீக் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்திய அணி இதே லைனப்போடு தான் இந்திய அணி கண்டிப்பாக பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போகிறாரு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. எந்த புதிய வீரர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ இதே லைனப்பை வச்சு நியூசிலாந்து கிட்ட கப்பை தட்டி தூக்குறோம், ஸோ நியூசிலாண்டை அடிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு சில அணிகள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே என்றைக்குமே நம்ம இந்தியன் டீம் யாருக்கு வேணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் ஆட்டம் தனித்தனியாக இருக்க போகுது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கோப்பையை அடித்து நவுத்த போகிறோம். தோனிக்கு அடுத்தபடியாக இன்னொரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நம்ம ரோஹித் சர்மா தலைமையில் அடிப்பார்களா, 3வது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இந்திய அணி அடிக்குமா அப்படின்றது எல்லா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மாற்றம் ரோஹித் சர்மா கண்டினியூஸாக 2வது ஐசிசி ட்ரோஃபியை வெல்வாரா அப்படின்றதும் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, இந்திய அணியின் பிளேயிங் 11 கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்க போகிறது இல்லை. மேபி மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க எந்த பிச்சில் ஆடுறாங்கன்றதை பொறுத்து நியூசிலாந்து அணிக்கிட்ட இந்திய அணியின் பிளேயிங் 11 மாற்றங்கள் மாறுவதற்கான சான்சஸ் இருக்குது. ஓகே மக்களே, இந்திய அணியின் மாற்றங்கள் நடைபெற்றால் நல்லா இருக்குமா, இல்லை இதே பிளேயிங் 11ஓட இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு போனால் நன்றாக இருக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.